ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மஞ்சு குக்கிங் ஸ்டைல். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம பன்னீர் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ பன்னீர் எடுத்து க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ க்யூபாக கட் பண்ண பன்னீரை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் சால்ட், மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி கையை வச்சு நம்ம பிசைய முடியாது, ஏன்னா பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஷேக் பண்ணோன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஒரு பேனில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் மல்லி, புதினா ரெண்டுமே போட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரமாக வேணும்னா ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஸோ அதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பன்னீர் மேரினேஷனை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் பேனில் ஆயில் ஊற்றி அந்த பன்னீரை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். சில பேருக்கு பன்னீர் அப்படியே ஆட் பண்ணால் அதோட டேஸ்ட் பிடிக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி மசாலாவோடு ஆட் பண்ணோன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்படி நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க. கொஞ்சம் நம்ம ஆட் பண்ண மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்பலாம் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா பன்னீர் குக் ஆகிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. மேலே இருக்கிற மசாலா மட்டும்தான் நமக்கு குக் ஆகணும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இது இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டவ்வில் நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ குக்கர் வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஹோல் ஸ்பைசஸ், அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் இந்த அன்னாச்சிப்பூ இது சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கட் பண்ணி வச்சு 2 ஆனியன். ஸோ ஆனியன் கொஞ்சம் வதங்கின உடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மல்லி, புதினா, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டேரெக்டாக போடுறத விட இந்த மாதிரி போடும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இப்போ அது கொஞ்சம் வதங்கின உடனே 1 கப் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். தயிரும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண உடனே ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். பன்னீர் வந்து இது கூட மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும், குக் ஆகிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. ஸோ அந்த அளவில் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். 1க்கு 2ன்னு ஆட் பண்ணால் ரொம்ப உதிரியாகிடும். ஸோ அதனால் 1.5 கப் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கோம், அதில் கொஞ்சம் வாட்டர் நமக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கும், அதுக்காக தான். ஸோ தண்ணி ஆட் பண்ணி நான் வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அரிசியை போட்டுக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து இது நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற சாதா அரிசி இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம போடலாம், புழுங்கல் அரிசி. ஆனால் நான் வந்து கொஞ்சம் வந்து பிரியாணி அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து லுக் வைஸ், அப்பியரன்ஸ் வைஸ் அண்ட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து நம்ம வீட்டில் டெய்லி சமைக்கிற அரிசியை கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ நான் அரிசி போட்டு ஒரு கிளறிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் எதுக்காக விடுறோன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி உடையாது, நல்லா சாப்பிட்றதுக்கு வறட்சியாக இல்லாமல் பிரியாணி கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த புலாவ், அதுக்காக. ஸோ பார்த்திங்கன்னா 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். அரிசி உடையாமல் நல்லா உதிரியாக அந்த ஜூஸினஸ் தெரியுது பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும், அதுக்காக தான் நம்ம நெய் ஆட் பண்ணோம். அவ்வளவுதான், ரெடி. ஒரு பிளேட்டில் இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்.
ஈஸி தான். இது வந்து கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம செய்யலாம், வீட்லேயும் லஞ்ச் டைமில் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ வந்து ஈஸியாக குயிக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.